கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வரை சில காரியங்களை கவனிக்கிறோம். அதில் ஒரு வசனம், நமக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை என்றால் என்ன? உங்களெல்லாம் கேட்டால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான ஆன்சர்ஸ், அனுபவங்களை சொல்லுவீர்கள். பட் அக்கார்டிங் டு த பைபிள் என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கை ஒரு நிழல். 1:4 சொல்கிறாங்க. யோபு சொல்கிறாரு, நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் வேகமாய் செல்லுகிறது என்னோட நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சற்காரனின் ஓட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் காலம் தோன்றி மறைகிற புகை அப்படின்னு சொல்கிறாங்க. 2 Timothy 2:5 சொல்கிறாங்க, அது ஒரு மல்யுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரண அது வாய்க்கும் வயிற்றுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு சண்டை, ஒரு போராட்டம், ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போனால் அது ஒரு பொய், அது ஒரு மாயை, அது ஒரு காற்றடைத்த பை அப்படிலாம் சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போனால் கடலில் இக்கரையிலிருந்து அக்கரைக்கு நீந்தும் ஒரு முயற்சி, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாழ்க்கை என்ற பாதையில், இல்லை வாழ்க்கை என்ற ஓடத்தில், வாழ்க்கை என்ணுகிற இந்த வாழ்வில் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, நமக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும் அப்படின்னு சொல்கிறார். மேகம் போன்ற இத்தனைத்தலான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறோம் கர்த்தருடைய நாமத்தால் பொறுமையோடு ஓடக்கடவும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஓட்டம் எப்படிப்பட்ட வாழ்க்கைன்ற இந்த ஓட்டம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரேஸ்க்கு அவர் சொல்கிறார், கம்பேர் பண்ணி சொல்கிறார். லைக் அ ரன்னிங் ரேஸ், ரிலே ரேஸ். நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். சைக்கிள் பார்த்தீங்கன்னா எண்டே கிடையாது. நம்ம அந்த சைக்கிளை நம்ம யூஸ் பண்ணது எண்டே இருக்காது. அந்த மாதிரி இந்த வாழ்க்கைக்கும் அப்படி தான். அது எங்கே தொகுங்குது, எங்கே முடியுது, அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்வார், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன், முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். பட் நம்மளோட வாழ்க்கை எங்கே தொடங்குது அப்படின்னு நம்ம டீட்டெயிலே தெரியல. எங்கே முடியும், எப்போ முடியும் அதுவும் தெரியாது. ஆனால் அது வரைக்கும் சொல்கிறாங்க, நீங்கள் ஓடுங்கள். பந்தய சாலையில் ஓடு எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று 1 Corinthians 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த வாழ்க்கையை எப்படி ஓடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய். நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ஒரு சம்பளம் கிடைக்கணும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறேன், நான் பாஸ் பண்ணணும். நான் ஒரு விதை விதைக்கிறேன், நான் அறுவடை செய்ய வேண்டும். அப்போ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த லைஃப்பில் நிறைய பேர் ஒரு எய்மோ ஒரு கோலோ இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். பட் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, யூ மஸ்ட் புட் ஒன் கோல். ஒரு எய்ம் உங்களுக்கு இருக்கணும். இந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா எப்படி ஓடுறாங்களா, நோக்கம் இல்லாமல், கண்டதே காட்சி அப்படின்னு சொல்லிட்டு நோக்கம் இல்லாமல் ஓடுறாங்களாம். சிலர் எப்படி ஓடுறாங்கன்னா, எப்படியான போட்ட வாழ்க்கை, எப்படி வேணால் இருக்கலாம், எப்படி வேணால் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் இல்லாமல் ஓடுறாங்களாம். சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, வாழ்க்கை ஓட்டத்தை தடபடலாம். எப்படின்னா, உங்களுக்கு தெரியல, இந்த ஆமையும் முயலும் கதை தெரியும்ல. முயலுக்கும் ஆமைக்கும் ரன்னிங் ரேஸ் வச்சாங்களாம். ஆமை உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், ஆமை ரொம்ப ஸ்லோவாக போகும், முயல் ரொம்ப வேகமாக ஓடும். முயல் நினச்சிது, நமக்கு போய் இந்த ஆமை கூட போயிட்டு நமக்கு ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்களே, நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முயல் நல்லா தடபடலாம் வேகமாக அது ஓட ஆரம்பித்து விட்டது. அதுக்கான ஃபிக்ஸிங் பிளேஸ் எங்கேயோ இருக்குது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். அப்போ முயல் ரொம்ப எப்படி அது சொல்கிறது, ஒரு அசால்ட்டாக நினச்சிது, நம்ம தான் முயல், நம்ம தான் வின் பண்ணிட்டோம், ஆமை எங்கேயோ இருக்குது அப்படின்னு அது ரிலாக்ஸாக படுத்து தூங்கிடுச்சான், நல்லா தூங்கிடுச்சான். ஆனால் ஆமை என்ன பண்ணுது பாருங்களேன், ஸ்லோவாக ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ் அப்படி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஸ்லோ வின் பண்ணிடுச்சான். சில பார்த்தீங்கன்னா தடபடலாம் தொடங்குறாங்க, ஆனால் அந்த ஓட்டத்தை அவங்களால முடிக்க முடியவில்லை. கலாத்தியரை பார்த்து அப்போஸ்தலர் கேட்குறாரு, ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவை பெற போகிறீர்களா? நல்ல ஹோலி ஸ்பிரிட், ஆவி, கர்த்தர் அப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணிங்களே, இப்போ நீங்கள் மாம்சத்தில் போய் இந்த ஓட்டத்தை முடிக்க போகிறீர்களா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அந்த ஓட்டம் எங்கே இருக்கிறது, எதை நோக்கி ஓடுகிறோம்? சாலமோன் ராஜா கூட தன் ஓட்டத்தை வேகமாக தொடங்கினார், ரொம்ப தடபடலாக தொடங்கினார்.
ஆனால் முடிவு சரியில்லாமல் போயிடுச்சு. பல வருடங்களுக்கு முன்பு ஆசிய ஓட்ட பந்தயத்தில் நம் தேசத்தின் சார்பில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், திருமதி ஷைனி வில்சன் அவங்க கலந்து கொண்டாங்க. அந்த கலந்து கொள்ளும்போது அந்த ஓட்ட பந்தயத்தில் அவங்க வெற்றி பெற்றாங்க. ஆனால் அவர்கள் வெற்றி பெற்றதை அறிவிக்கவில்லை. ஏன்னா அவங்க நல்லா ஓடினாங்க, ஃபர்ஸ்ட்டாக வந்தாங்க. அவங்க ஓடும்போது என்னாச்சுன்னா தடம் புரண்டு விட்டது. கொஞ்சம் ட்ராக் மாதிரி ஓடிட்டாங்களாம். அதனால் அவங்கள வெற்றி வீராங்கனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை ஓட்டத்தில் எங்கேயோ தடம் மாறும் பொழுது நம்மளால் முன் குறித்து இருக்கிற, முன் வைத்து இருக்கிற, ஒருவேளை கர்த்தர் நமக்காக வைத்து இருக்கிற அந்த திட்டங்களை, அந்த எய்ம், அந்த கோல், அந்த நோக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்னென்னா, செலவில் நமது வாழ்க்கையிலேருந்து தடம் புரண்டு ஓடி விடுகிறோம். சாதாரணமாக உலக பிரகாரமாக ஓடுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அழிவுள்ள கிடத்துக்காக அதுக்காக தான் ஓடுறாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஓட்டம் எப்படின்னா, வாடாத கிரீடம், ஜீவ கிரீடம், கர்த்தருடைய கிரீடம், இதற்காக என்ன பண்ணுறோம், நம்ம ஓடுறோம். ஒருவேளை இந்த ஓட்டம் அப்படின்போது நான் நினைக்கிறேன், இப்போ அந்த ரேஸில் கலந்துக்கிற எல்லாருமே ஒரு 10 பேர் ரன்னிங் ரேஸில் கலந்துக்கிறாங்க. அப்போ 10 பேர் என்ன நினைப்பாங்க, நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் ஃபஸ்ட் வருவேன், நான் தான் ஃபஸ்ட் வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஏமோட, அந்த இலக்கோடு தான் என்ன பண்ணுறாங்க, நான் ஜெயித்து விடுவேன், முதலாவது வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடுறாங்க. ஆனால் 10 பேர் எத்தனை பேர் மட்டும்தான் வர முடியும்? ஃபர்ஸ்ட்டாக ஒருத்தர் தான் வர முடியும் இல்லையா? ஆவிக்கு வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது. இங்கே சொல்கிறாங்க, இக்காலத்து பாடுகள் நீ நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அப்போஸ்தலன் பவுல் சொல்லாரு, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த வாழ்க்கை என்ற ஓட்ட பந்தயத்தில் இக்காலத்து பாடுகள் அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்லாரே, நீங்கள் பாடுகள் வழியாக கடந்து வரலாம், பாரங்கள் வழியாக கடந்து வரலாம். இதற்கு எப்போது முடிவு இருக்கும்? என் பிரச்சனைக்கு எப்போது முடிவு வரும்? இது எப்போதான் மாறும்? இன்னும் கூட மாறலையே, வருட கணக்கில் இதெல்லாம் மாறாமலே இருக்கிறது என்று சில காரியங்களை குறித்து நீங்கள் மிகுந்த துக்கத்தோடும் பாரத்தோடும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கடத்தி வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஒரு எய்ம், நம்மளுடைய இலக்கு ஆண்டவராய் இருந்தால் ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார், மாற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் சொல்வார், என்னை பலப்படுத்துகிற என் கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. அது உலகத்தின் காரியமோ, ஆவிக்குரிய காரியமோ, ஆத்மத்துக்குரிய காரியமோ, என்னோட பொருளாதாரமோ, என்னோட ஆசீர்வாத குறைவோ, எல்லாவற்றையும் மாற்ற என் தேவனால முடியும். எந்த சிச்சுவேஷனை மேற்கொள்ள என்னால் முடியும். என் தேவன் என் குறைவுகள் எல்லாம் தம்முடைய மகிமையில ஐஸ்வர்யம் மாற்றி தருவான் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாய் சொல்லுகிறார்கள். ஸோ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். முதலாவது நீங்கள் உங்கள் விசுவாசத்தை, உங்கள் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த ஓடுறவங்க என்ன பண்ணுவாங்களா, இலக்கை நோக்கி ஓடுவார்கள். பிலிப்பியர் 3:13-14 சொல்கிறது, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடு, கிறிஸ்துவின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்போ ஓட்டப்பந்தயம் அப்படின்னா அந்த இலக்கை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். நம்ம ஓட்டப்பந்தயம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏனோ தானே வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து அந்த ட்ராக் மாதிரி என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. இதுதான் என்னோட ஏம், இதுதான் என்னோட குதிரைக்கு கடிவாளம் போடுவான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்போ தான் குதிரை நேர் வழியாக அப்படி போகும். அந்த மாதிரி ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணும்போது அதையே நோக்கி ஓட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் இன்னும் கோல் வச்சுருக்கிறீங்க, இன்னும் ஏம் வச்சுருக்கிறீங்க. ஒரு நாளை ஏதோ வாழ்க்கை போதுங்க, ஏதோ சம்பாதிக்கிறாங்க, ஏதோ சாப்பிட்றாங்க, ஏதோ போதுங்க, அப்படி இருக்கிறீங்களா? இல்லை, இந்த வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு தீர்மானம் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒருவேளை உலகத்தில் ஒரு நாள் எல்லாம் என்ன பண்ணோம், இந்த உலகத்தோடு போக தான் போகிறோம். ஆனால் நமக்குள்ள என்ன தெரியுமா, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு நாள் ஒன்று வரும், வேலை ஒன்று வரும், இந்த உலக வாழ்க்கை கடந்து போனால் கூட நான் கர்த்தரை முகமுகமாய் பார்ப்பேன். நாளொன்று வரும்பொழுது மத்திய ஆகாயத்தில் என் தேவன் வருவார், தூதர்களோடு வருவார், கேருபீன்களோடு வருவார், சேராபீன்களோடு வருவார், பரிசுத்த தூதர்களோடு வருவார். ஒருவேளை நாமும் உயிரோடு இருந்தால் அப்படியே மறுரூபம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்ப நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா, விசுவாசம் இருக்கிறதா, நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது. ஆண்டவரே இதை தார் கேட்கலாங்க, தப்பு இல்லை, ஆண்டவர் கொடுப்பாருங்க. நம்ம வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான அற்புதம் நிச்சயமா செய்வாரு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உங்களோட வாழ்க்கையின் குறிக்கோள் எங்கே இருக்கிறது, எதை நோக்கி இருக்கிறது, யாரை நோக்கி இருக்கிறது, பரலோகத்தை நோக்கி இருக்கிறதா, இந்த பூமியை நோக்கி இருக்கிறதா என்று நீங்க சிந்தித்து பாருங்களேன். ஏன்னா ஆண்டவர் வருவார்ல,
மை கிங் வில் கம் ஒன் டே. என்னோட ராஜா வருவார், என்னோட கிங் வருவார், என்னை ஏற்றுக்கொள்வார், என்னை அணைத்துக் கொள்வார், என்னை அவரோடு அழைத்து செல்வார். இந்த நம்பிக்கையோடு ஓடணும். அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இலக்கை நோக்கி ஓடுங்கள். எப்போதும் அந்த ஒரு மிருகம் இருக்கும், அந்த பிகின பண்ண கீழே பார்க்கும், உலகத்தையே பார்க்கும். அப்படி இருக்கக்கூடாதுங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்ப நம் முகங்களை வெட்கப்படுத்தாத தேவன், பிரகாசிக்கிற தேவன் ஒரு நாள் வருவார்ல, அந்த ஆயத்தத்துக்காக நம்மை என்ன பண்ணுமா ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இங்க சொல்றாங்க, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தரோட மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாகிய கர்த்தரால் அந்த சாயலகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் என்று 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுகிறது. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். என் கர்த்தரை காணுவேன். யோபு சொல்வாரு, நான் கர்த்தரை காணுவேன், நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வைராக்கியமா அவர் சொல்வாரு. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக என் இலக்கை நோக்கி நான் தொடருகிறேன். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, கர்த்தர் நோக்கத்தை வைத்திருப்பாரானால், திட்டத்தை வைத்திருப்பாரானால், உங்களுக்காக ஒரு ஊழியத்தை வைத்திருப்பாரானால், உங்களுக்காக ஒரு நல்ல வேலை வைத்திருப்பாரானால், ஒருவேளை உங்களுக்கு ஒரு நல்ல வேலை தந்து ஊழியத்தை தாங்கும்படி உங்களை தெரிந்து கொண்டு இருப்பாரானால், அந்த இலக்கை நோக்கி நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது ஆவியான் உண்மையா மகிழ்வாருங்க. அவர் கூட வருவாருங்க, உங்களோடு கூட வருவாருங்க. இலக்கை நோக்கி நான் தொடருகிறேன். I press toward the God for the prize of the upward call of God in Christ Jesus. என் ஆண்டவர் அழைப்பாரு, இயேசுவுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அந்த விசுவாசத்தீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த அப்போஸ்தலன் பவுலின் வாழ்க்கையில அநேக பாடுகள் வந்தது, உபத்திரம் வந்தது. ஆனால் சொல்லுவாரு, ரோமர் 8:34 சொல்வாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? என்னை யாரும் என் ராஜாவை விட்டு பிரிக்க முடியாது, என் கிங்கை விட்டு யாரும் பிரிக்க முடியாது, எங்க அப்பா விட்டு யாரும் பிரிக்க முடியாது. அது உபத்திரமா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், வியாகுலமா இருக்கட்டும், மரணமா இருக்கட்டும், நாசமோசமா இருக்கட்டும், பட்டயமா இருக்கட்டும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழக்கமிடுகிறாங்க. ஆமா, அந்த உலகம், இந்த வசதிகள், இந்த வாய்ப்புகள் தேவைதான். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலாக நம்மை உண்டாக்கின கர்த்தர், இங்க சொல்லுவாங்க, நாம் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடமை வாருங்கள் அப்படின்னு சங்கீதம் சொல்றாங்களே, அந்த கர்த்தரை நீங்க உங்களுக்கு முன்பாக ஒரு ஏமா, ஒரு கோலா, இந்த பந்தய பொருள் இதுக்காக தான் நான் ஓடுறேன், என்னோட டிராவல் இதுதான், என்னோட ரன்னிங் இதுதான், என்னோட ரன்னிங் ரேஸ் இதுதான், என்னோட ரிலே ரேஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடென்ட்குள்ள, அந்த ஃபெய்த்குள்ள நீங்கள் வரும்படி கர்த்தர் அழைக்கிறார். 3வது பார்த்தீங்கன்னா சொன்னாரு, பின்னானவைகளையும் மறந்து முன்னானவைகளை நாடி. முன்னானவைகளை நாடுற ஓகே. அப்போ செகண்ட் திங், தேர்ட் திங் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ முன்னானவைகளை நாட வேணும்னா பின்னானவைகளை மறந்து தாகணும். சிலதை விட்டு விடணும், சிலதை மறந்துடணும், சிலதை யோசிக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரிவினை எதையும் என்ன பண்ணணுமா விட்டு விடணும்னு சொல்கிறாங்க. ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறீங்க, ஓடும்போது வேற ஏதாவது யோசிச்சு எப்படி இருக்கும், உங்களை மைண்ட் என்ன பண்ணும், உங்களோட மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிடும், டைவர்ஷன் ஆகிடும். நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணுறதுல ஓடவே முடியாது. லோத்து இருப்பார். லோத்து வாழ்ந்த அந்த சோதோம் பட்டணத்தை தெய்வத்தோடு அழிக்க வருவார். அப்போ லோத்துக்காக ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ணுவார். ஸோ ஆண்டவர் என்ன சொல்வார், இந்த லோத்து வாழ்கிற சோதோம் பட்டணம் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வார். அப்போ அந்த தெய்வத்தூதர் வந்து சொல்லுவாங்க லோத்து கிட்ட பார்த்து, லோத்து நீ உன் மனைவி என்ன பண்ணுங்க, உன் மருமக்கள் மாறு, அவங்க யாரோட பேசி உனக்கு தேவை கூட்டிக்கணும் ஓடிப்போ. அவர் சொல்லுவார், நீங்கள் எங்கே நிற்க, இந்த சம்பவமில் எங்கும் நில்லாதே. ரொம்ப அழகாக சொல்வார், நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ, இந்த சம்பவம் எங்கே நில்லாதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதியாகமம் 19:26. ஆனால் அந்த கந்தக மழை வரும், அந்த லோத்து வாழ்ந்த சோதோம் அழிக்கப்படும். ஆனால் அந்த லோத்தோட மனைவி என்ன பண்ண திரும்பி பார்ப்பாங்க. இது எப்படி ஆகுது, எப்படி திரும்பி பார்க்குறாங்க. அவள் திரும்பி பார்க்கும்போது என்னன்னா உப்பு தூணாய் மாறி போனார்கள். ஒரு பாட்டுக்குதுல, I have decided to follow Jesus, I have decided to follow Jesus, I have decided to follow Jesus, no turning back, no turning back. The world behind me, the cross before me, the world behind me, the cross before me, the world behind me, the cross before me, no turning back,
நோ டர்னிங் பேக். நான் முன்னாடி வந்துட்டு ஆண்டவரே, நான் பின்னாடி பார்க்க மாட்டேன், நான் பின்னாடி பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, நான் முன்னாடி பார்ப்பேன். இதுதாங்க ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்ற? முன்னாடிகளை நாடுங்க, அட் த சேம் டைம் பின்னானவைகளை மறந்து கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை யோசிக்க வேண்டாம், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வராங்க. பார்த்தீங்கன்னா ஒருவேளை புறப்பட்டு வரும்போது அவங்க சொல்லுவாங்க, எகிப்தில் நாங்கள் வெள்ளரிக்காயை சாப்பிட்டோம், வெங்காயத்தை சாப்பிட்டோம், கொம்மட்டி காய்களை சாப்பிட்டோம். எகிப்தின் நைல் நதி, அந்த அட்ராக்ஷன், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? திரும்பி வர அழைக்கிறது. அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் நல்ல மன்னாவை கொடுக்குறார், ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது எகிப்தில் இப்படி இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால இவங்க சொல்கிறாங்க, பந்தய பொருள் ஒரு ஏமை ஃபிக்ஸ் பண்ணிட்டா அதை பார்த்து நீங்கள் போங்க, தயவுசெய்து பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. ஒரு சுவராசியமான ஒரு கதை படித்தேன் கடந்த நாட்டில். அதாவது ஒரு கப்பலில் வந்து எல்லாம் பிரயாணமாக போய் கொண்டு இருக்கிறார்கள். அப்படி கப்பலில் பிரயாணம் போகும்போது திடீரென்று அந்த கப்பலில் தண்ணீர் ஏறி அது மூழ்குகிற ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. அப்போ எல்லாம் சொன்னாங்க, அந்த கேப்டன் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, நீங்கள் கடலில் குதித்து உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் லைஃப் ஜாக்கெட் கொடுக்கப்படுகிறது. எல்லாம் என்ன பண்ணாங்களா, அந்த லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கொண்டு கடலில் குதித்தார்களாம். ஆனால் அதை தங்கம் கொண்டு போன மனுஷன் சொன்னானா, அவன் நினச்சானா, ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்படிலாம் சேர்த்து இத்தனை தங்க கட்டிகளை வாங்கி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைஃப் ஜாக்கெட் பதில அந்த தங்க கட்டிகளை கட்டி கொண்டு கடலிலே குதித்தானாம். அந்த பரிதாபம் என்ன நடந்தது? அந்த தங்கத்தோட வெயிட் வந்து அந்த மனிதனை தண்ணீரில் மூழ்கடிக்க விட்டது. நம்மளுக்கு உலகமும் வேணும், ஆண்டவரை வேணும், உலகத்தின் காரியங்களும் வேணும், ஆண்டவர் காரியங்களும் வேணும். ஆண்டவர் போய் கேட்குறாரு, நீ உயிர் காப்பாற்றிக்கணும், உங்களுக்கு உயிர் வேணும், ஸோ உங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் வேணுமா இல்லை தங்க கட்டிகள் வேணுமா? நம்ம தான் என்ன பண்ணாத முடிவு பண்ணோம். அப்போ அந்த ஓட்டப்பந்தயில் ஓடும்போது வேண்டாத காரியங்கள், மன உளைச்சல்கள், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது காரியம் எதையாவது திங்க் பண்ணி ஓடும்போது நம்ம நிச்சயமாக என்ன பண்ண முடியாதான், அதில் ஜெயிக்கவே முடியாதான். என்னால் ஓட முடியல. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே இந்த லைஃப்பில் என்னால் ஓட முடியல ஆண்டவரே, நிறைய பாடுகள் வருது ஆண்டவரே, நிறைய பிரச்சனைகள் வருது ஆண்டவரே, வியாதிகள் வருது ஆண்டவரே, பொருளாதார குறைகள் வருது ஆண்டவரே, ஐம் நாட் ஏபிள் டு ரன் லாட். நீங்கள் எங்கள் கூட தான் வரீங்க, எனக்கு தெரியும், நீங்கள் கூட வந்தால் கூட எனக்கு பாடு இருக்குது ஆண்டவரே, எனக்கு கஷ்டம் இருக்குது, கண்ணீர் இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. வை யூ கேரி ஆல் யுவர் பர்டன்ஸ் வித் யூ. ஏன் உன் பாரத்தை நீ ஏன் சுமக்கணும்? ஏன் அந்த பாரத்தை வைக்கணும்? கோயிலில் போனோம், சர்ச் போனோம், ஜோம் பண்ணோம், இது தேவைன்னு சொல்ல திரும்பி வரும்போது அதே பேர்டனோட வரணும். ஆனால் அப்படி இல்லைங்க, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள், உங்களை நெருங்கி நிற்கிற பாவங்களை தள்ளுங்கள். இங்கே புலம்பல் 3:20 சொல்கிறாங்க, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. சில வேலையில் டவுட்ஃபுல்லாகவே இருப்போம். வீட்டிலேருந்து கிளம்பி வருவோம், பஸ் ஸ்டாண்ட் வந்தபோது யோசிப்போம், ஐயோ அந்த வீட்டை நம்ம பூட்டினோமா இல்லையா, ரைட். செகண்ட் யோசிப்போம், நல்லா ஸ்ட்ராங்காக பூட்டினோமா இல்லையா. திருப்பி யோசிப்போம், சாவியை சரியான இடத்துல வச்சோமா இல்லையா, டவுட்ஃபுல். சில பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்துடுவாங்க, அந்த கேஸை நான் ஆஃப் பண்ணனா இல்லையா, அப்படி சிலர் யோசிப்பாங்க. நம்மளுக்கு எப்பவுமே டவுட் நிறைய நம்மளுக்குள்ள. அப்போ நம்ம ஒரு இடம் போகிறோம், இதெல்லாம் முடிச்சுட்டு தான் போகிறோம். இந்த மாதிரி எண்ணம் இருக்கும்போது பீஸ்ஃபுல்லாக போக முடியுமா? முடியாது. அப்போ நம்ம முன்னாடியும் போகணும், முன்னாடிகளை நாடணும், அதே இடத்துல பின்னாடிகள் எல்லாம் நம்மளால் மறக்க முடியல. ஆனால் அப்போ சொல்கிறாரு, முன்னாடிகளை நாடுங்கள், அட் த சேம் டைம் ஹாவ் டு ஃபர்கெட் யுவர் ஃபாஸ்ட். இதெல்லாம் தப்பாக இருக்குதோ, எதெல்லாம் பலவீனப்படுத்துதோ, எதெல்லாம் வேண்டாமோ, வைராக்கியம் வேணாம், கோபம் வேணாம், எரிச்சல் வேணாம், பழைய நினைவுகள் வேணாம், இதோடு நான் வந்து முன்னாடி போகிறேன், சிலுவை என் முன்னே, நான் சிலுவையை தான் பார்க்குறேன், நான் முன்னாடி வரேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னால், ஹவ் இட்ஸ் பாசிபிள்? இட்ஸ் நாட் பாசிபிள். இன்னும் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம லேசாக்கணும். இந்த சிந்தனை வேணாம், இந்த எண்ணம் வேணாம், இந்த துக்கம் வேணாம், பரவாயில்ல நான் இதை விட்டுடுறேன் அப்படி நம்ம லேசாக்கி கொண்டு என்ன பண்ணோமா ஓட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெருங்கி நிற்க எல்லாவற்றையும் நீங்கள் தள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நம்ம வாழ்க்கையை சரி பண்ணி கல்வாரி ரத்தத்தினால, அக்கினி அபிஷேகத்தினால நம்மை நாம் என்ன பண்ணுவோம்,
வேலி அடைத்து கொள்ள வேண்டுமா? நம்முடைய தடைகளை புறம்பே தள்ளுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டுமா? நம்ம பலவீனத்தை வெளியே வருவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டுமா? என்ன சொல்கிறாங்க, ஒரு தாயின் கருவில் நம்ம பிரித்தெடுத்து நம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் அப்படின்னு சொல்லிட்டு கலாத்தியர் சொல்கிறாங்க. ஸோ கலாத்தியர் சொல்கிறாங்க பாருங்கள், இன்னொரு வசனம் சொல்லும், என் ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க கிருபை செய்வார். நான் ஓட்டம் ஓடுறேன், இந்த ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க என் கர்த்தர் கிருபை செய்வார். அப்போ நம்ம என்ன பண்ணோம், சிலதை விட்டு கொடுக்க வேண்டும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா, பந்தயத்துக்காக ஓடுகிறவர்கள் இச்சை அடக்கமாக இருக்க வேண்டுமா? 1 கொரிந்தியர் 9:25 சொல்லுகிறது, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இச்சை அடக்கம் அப்படின்னா என்னங்க, ஒரு பந்தயத்துக்கு ஒரு வீரர் ஓடுறாரு, அப்போ என்ன பண்ணோம், அதிகாலையில் எழுந்துக்கணும். நம்மளாம் அதிகாலை என்ன பண்ணுவோம், நல்லா ஜாலியாக 6 மணி நேரம் தூங்குவோம். ஆனால் வீரர் அப்படி இருக்க முடியாது, ஏன்னா அவர் ஜெயிக்கணும். அவர் என்ன பண்ணுறாரு, அதிகாலையில் எழுங்குறார், ஓடுறார், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறார். சரி, நம்ம இஷ்டமான ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம். ஆனால் அவங்க என்ன பண்ண முடியாது, இஷ்டமான சாப்பாடு சாப்பிட முடியாது. அவங்கள ப்ரோட்டீன் ஃபுட் எடுத்துங்கன்னு சொல்லுவாங்க, மினரல்ஸ் எடுத்துங்க சொல்லுவாங்க, இன்னும் கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க சாப்பாட்டை இச்சரியமாக இருக்கணும், தூக்கத்தில் இச்சையடக்கமாக இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஓடணும். அதுக்காக முயற்சியும் பயிற்சியும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த வீரர் நான் ஒரு அந்த போட்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் லைஃப்பில் இருந்தால் அவரால் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு கிறிஸ்தவ ஓட்டத்தில் இச்சையடக்கம் மிக மிக அவசியம். ஆவியின் கடிகளில் ஒன்று இச்சையடக்கம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆதாம் ஏவாள் காலத்தோட பார்த்தீங்கன்னா, ஏவாள் அந்த பழத்தை பார்க்குறாங்க, அது ரொம்ப அவங்க சொல்லுவாங்க, இது பார்வைக்கு அழகாக இருக்கிறது, புசிப்புக்கும் இனிமையாக இருக்கிறது, அது மாத்திரம் கண்களை தெளிவிக்கிறோம், என்ன குவாலிட்டிஸ் அதில் இருக்குது, இன்னும் ஒரு குட் குவாலிட்டிஸ் அந்த பழத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எதை பார்த்தா அந்த கண்களை பார்த்து அந்த கண்களை அதை பார்த்து என்ன பண்ணுறாங்க, அந்த பாவம் அவர்களுக்குள் வழிகிறது. அப்போ நம்ம ஒரு எய்ம் வச்சுருக்கோம், ஒரு கோல் வச்சுருக்கணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக என்ன பண்ணமா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலருக்கு நிறைய எண்ணங்களில் என்ன பண்ணால் நிறைய காரியங்கள் வருகிறது. எண்ணங்களில் தான் பிசாசு என்ன பண்ணுறான்னா நிறைய விதைகளை போடுகிறானா. நம்ம மைண்டில், சப்கான்ஷியஸ் மைண்டில் நிறைய எண்ணங்களை போட்டு நம்ம வாழ்க்கை என்ன பண்ணுறானா அவன் மாற்றி விடுகிறானா. 2 கொரிந்தியர் 10:5 சொல்லுகிறது, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துங்கள். என்ன, ஏதோ ஒரு எண்ணம் பலவீனப்படுத்துகிறதா, சிந்தனை பலவீனப்படுத்துகிறதா, முந்தின காரியம் பலவீனப்படுத்துகிறதா, அப்படியானால் அந்த எண்ணங்களை என் கிறிஸ்து இயேசுவுக்கு நான் சிறைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். நான் சிறையிருப்பில் இருக்கக்கூடாது, நான் விடுதலையாக இருக்கணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவோடைய அந்த பலத்தோடு நான் செல்லணும் அப்படின்னு சொன்னி நான் ஒப்பு கொடுக்க வேண்டாண்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுக்கும் போது தான் கர்த்தர் என்ன பண்ணுறாராம், நம்ம விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாராம். அவள் அடுத்த குவாலிட்டி என்னன்னா இச்சை அடக்க வேணும். அப்புறம் சொல்கிறாங்க, ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். அப்போ அந்த போட்டிக்கு அந்த ரன்னிங் ரேஸ் போனால் எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரணும், எனக்குள்ள நான் தான் ஜெயிப்பேன், என்னால் தான் முடியும், என்னால் முடியும், நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற அந்த நிச்சயம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனுக்குலமே ஓடுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு டைப் ஆஃப் ரன்னிங். ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா எப்படியோ ஓடுறாங்க அப்படின்னு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா மற்றவர் காப்பி எடுத்து ஓடுறது. அவங்க நல்லா ஓடுறாங்க, அவங்க வீடு கட்டினாங்க, அவங்க வாசல் வாங்கினாங்க, அவங்க கார் வாங்கினாங்க, அவங்க நல்லா ப்ரே பண்ணுறாங்க, அவங்க நல்லா காப்பி அடித்து என்ன பண்ணுறது அது ஒரு கூட்டம். சிலர் பார்த்தீங்கன்னா ஏனோ தானோ வரது வட்டம் பார்த்துக்கலாம், போட்டோம் பார்த்துக்கலாம், ஏங்க நல்லா ரொம்ப தைரியங்க, எது வந்தாலும் பார்த்துப்பாங்க, ஏனோ தானோ வென்று என்ன பண்ணுறாங்க சிலர் அப்படியே ஓடுறாங்களாம். சிலர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்களாம், அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், நான் ஒரு இடத்துல நின்னா நான் தான் ஜெயிப்பேன், நான் ஓடுனா நான் ஜெயிப்பேன், என்னால் எல்லாம் முடியும். அவர் சொல்லுவார், நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறேன், சிலம்பம் பண்ணேன்னு சொல்றாரு. அப்போ இன்று கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு விசுவாச வரத்தை தருகிறார். உங்களுக்குள்ள விசுவாசம், இது என்னுடைய வாழ்க்கை, கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற ஒரு அழகான வாழ்க்கை, இது என்னுடைய குடும்பம், இதனுடைய பிள்ளைகள், இதனுடைய திருச்சபை, இதோட வேலை ஸ்தலம், இதில் நிச்சயமாக நானே வெற்றி பெறுவேன், நானும் வெற்றி பெறுவேன், நானே வெற்றி பெறுவேன் என்று நிச்சயத்தை, நம்பிக்கையை, விசுவாசத்தை உங்களுக்குள்ள உருவாக்கி கொள்ள வேண்டும். நீங்க எந்த நிலைமையில் இருக்கலாம், யார வேணா இருக்கலாம், எந்த வேலை வேணா செய்யலாம், அந்த வேலையில நீங்க தான் கிங், யூ ஆர் தி கிங்.
உங்கள் மனசுக்கு நீங்கள் தான் கிங்கு, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் கிங் அண்ட் குயின். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, எந்த வேலை செய்கிறீங்களோ அதில் நீங்கள் தாங்க ராஜா ராஜாத்தீங்க. அதான் சார், நான் வந்து நிச்சயம் இல்லாம மாட்டேன், ஓடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்கிறாரு. இவருக்குள்ள நிறைய நிச்சயங்கள் இருந்தது. முதல் நிச்சயம் என்னன்னா, முதலாவது ரட்சிப்பின் நிச்சயம். அது எப்படி வரும்னா, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. எனக்காக என் அன்பு தேவன், மை லவ்விங் ஹெவன்லி ஃபாதர், என்னோட பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார், சுமந்துட்டார். அவர் சுமந்ததுனாலேயே எனக்குள் ஒரு ரட்சிப்பின் அனுபவம் கடந்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரோமர் 5:9 சொல்லுவாங்க, இப்படி நாம் இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்க அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அவர் ரத்தத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டுட்டேன், அப்போ நான் ரட்சிக்க அதிக நிச்சயமாமே அப்படின்னு சொல்லுவார். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவை குறித்த நிச்சயம். அவர் சொல்வார், கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் அப்படின்னு சொல்கிறாரு. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இந்த வசனம் வந்து ரொம்ப ஒரு அரைக்கோவலான, ஒரு ஆழமான, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். சொல்வார் 2 தீமோத்தேயு 1:12, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் எந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். I am not ashamed, for I know whom I have believed. For I know whom I have believed. எனக்கு தெரியுங்க, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். எனக்கு தெரியும், என்னோட லார்ட், என்னோட காட், என்னோட அப்பா, என்னோட அம்மா, என்னோட எல்லா அவர் தான். அவர் யாருன்னு எனக்கு தெரியும். அப்படி நான் அதனால் ஒரு நாளும் பண்ண மாட்டேன். ஐம் நாட் அஷேம்டு. நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எந்த சிச்சுவேஷன் வரட்டும், யார் வேணா வரட்டும், எது வேணா வரட்டும், உங்களுக்கு எதிராக 1000 பேர் வரட்டும், 10000 பேர் வரட்டும், கூட்டமாக வரட்டும், நண்பர்கள் வரட்டும், எதிரிகள் வரட்டும், அக்கம் பக்கம் யார் வேணா வரட்டாங்க, பட் நீங்கள் சொல்லணும், ஐ எம் நாட் அஷேம்டு. நான் ஒரு நாளை வெட்கப்பட்டு போக மாட்டேன். பைபிள் சொல்லும், என் நாமம் தரித்த என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் வெட்கப்படுத்த விட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் நம்புறீங்களே, நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்போஸ்தலன் பவுல் பாருங்க அழகா ஒரு வீர முழக்கமாக சொல்வார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, பரிசுத்தாவின் நிச்சயம். பிதாவானவர் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளலுக்கு பரிசுத்தாவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ஓடுவதற்கு ஒரு ஏமனியை ஃபிக்ஸ் பண்ணும்போதே தேவ ஆவியான நிரப்புவார், அபரிதமாய் நிரப்புவார், அக்கினியாய் நிரப்புவார். எல்லார் காட்டிலும் கர்த்தர் உங்களை அதிக அதிக அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அந்த ரகசியம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வருவாரு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி வந்தார்கள். அம்மா, நீங்க ஒரு மனமா இருக்கிறீங்களா? கணவன் மனைவியா ஜெபிக்கிறீங்களா? அம்மா, நீங்க பிள்ளைகளோடு ஜெபிக்கிறீங்களா? தனியா ஜெபம் பண்ணீங்களா? ஒருமனப்பட்டு அவர் கூடி வரும்போதே அவர்கள் மேல அக்னி மயமான நாவுகள் இறங்கினது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இதை கேட்டுக் கொடுக்கிற உங்கள் சரீரங்களில், ஆவியில, ஆத்துமத்தில், அணுக்கள், கணுக்கள், நாடி, நரம்புகள், ஹார்மோன், டிஷ்யூஸ்ல கர்த்தருடைய அக்னி, கர்த்தருடைய வல்லமை. ஒருவனுக்கு வியாதியா இருக்கலாம், வியாதியின் கட்டுகளை கட்டப்பட்டு இருக்கலாம், எதுவானாலும் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில உங்களுக்கு விடுதலை தருவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆவிக்குரிய பலன், ஆத்துமத்தின் பலன், சரீரத்தின் பலன், வியாதிக்கு மேல பலன், ஒரு புதிய பலனை கர்த்தர் தருகிறார். அது எப்படி தரனா? அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவதற்கு வல்லமையாய் இருக்கிறார். மூன்றாவது அந்த நிச்சயம் என்னன்னா, அது பரிசுத்த ஆவியான நிச்சயம். நான்காவது நிச்சயம் இருக்கிறது, அது அழைப்பின் நிச்சயம். உங்களை அழைத்தவர் உண்மை இல்லவர். ஐயா, நீங்க ஒரு கிராம ஊழியம் செய்யலாம், ஒரு சிறு ஊழியம் செய்யலாம், வசதியற்ற சில ஊழியம் செய்யலாம், இல்லை நீங்க பெரிய ஊழியம் செய்யலாம், இல்லை நீங்க சோசியல் ஒர்க்கரா இருக்கலாம், இல்லை மற்ற உதவி செய்கிறவங்களா இருக்கலாம், யாரா வேணா இருங்களேன். ஆண்டவர் உங்களை அழைத்தார் இல்லையா? அந்த அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், அந்த அழைப்பை நிச்சயித்துக் கொள்ளுங்கள். யோனா பார்த்து சொன்னாரு, ஏன்னா போ நினிவே போய் நீ தீர்க்கதரிசன உரைன்னு சொன்னாரு. ஆனா அந்த யோனா என்ன பண்ணாரு? தர்ஷீஷுக்கு ஓடி போனாரு. கர்த்தர் உங்களை வட இந்திய ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல நான் வட அமெரிக்கா தான் போவேன் அப்படின்னா எப்படிங்க அது நடக்கும்? எப்படி நடக்கும்? எந்த நிலைமையில, எந்த சூழ்நிலை, எந்த இடத்துல கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல உண்மையா இருக்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் உன்னை நான் அநேகத்தில் அதிகாரியா வைப்பேன். கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியுங்க.
இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன், உள்ளவைகளை அவமாக்க இல்லாதவைகளை தெரிந்து கொண்ட தேவன். யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க, யாரையும் யோசிக்காதீங்க. அவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க சர்ச் கட்டுறாங்க, அவங்க ஊழியம் பண்றாங்க. யார் வேணா எதை வேணா செய்யுங்க. ஒரு நாள் எல்லாரும் ஒரே வாசல தான் போறோம், ஒரே டைமா தான் போறோம், ஒரே பரிசுத்த ஆவிகிட்ட தாங்க போறோம். இந்த உலக வாழ்க்கை ஒரு நாளில் கடந்து போக ஆண்டவரே. இந்த வாழ்க்கை எப்படி இருக்குது? நிழலை போல இருக்குதுங்க. நம்ம போனா நிழல் வரும், நம்ம உட்கார்ந்தா நிழல் வரும், அப்புறம் நிழல மட்டும் ஒரு நாள் போயிடுங்க. அப்படிப்பட்ட நிழலான வாழ்க்கை தாங்க. அப்ப நிச்சயித்துக் கொள்ளுங்கள், எந்த இடத்துல இருக்கிறீங்க, என்ன ஊழியம் செய்றீங்க, எந்த வேலை செய்றீங்க, நர்ஸா, நீங்க டீச்சரா, நீங்க இன்ஜினியரா, யாரா வேணா இருங்களேன், அந்த ஸ்தலத்துல ஒருவேளை நீங்க டீச்சரா இருந்தா உங்ககிட்ட ஆண்டு கொடுத்த பிள்ளைகள், நீங்க நர்ஸா இருந்தா உங்ககிட்ட கர்த்தர் கொடுத்த பேஷன்ஸ், நீங்க டாக்டரா இருந்தா உங்க கையில கொடுத்த நல்ல ஒரு விடுதலை பணி, ஒரு ஊழியக்கார இருந்தா ஒரு ஆத்துமாவின் பழி, எந்த இடத்துல கூட இருக்கட்டங்க, அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் உயரும் போது உங்கள் குடும்பம் உயரும், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவர், உங்கள் பெற்றோர் எல்லாரும் உயருவாங்க. ஒரு பட்டணம் உயரும் போது அது கூட இருக்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்களாம்? உயருவாங்களாம். ஸோ நீங்க யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க, யாரையும் யோசிக்காதீங்க. ஐயோ எனக்கு இது இல்லை, நிறைய விஷயம் இல்லதான், நிறைய விஷயம் இல்லதான், நிறைய இல்லதான், ஆனா கர்த்தர் இல்லையா, அவட அபிஷேகம் இல்லையா, அவட வல்லமை இல்லையா, அவட வரங்கள் இல்லையா, அவட ஆசீர்வாதங்கள் இல்லையா? ஏன் உலகத்தையே கம்பேர் பண்ணி அது இல்லை, இது இல்லை, எது இல்லை, எது இல்லைனாலும் என் கர்த்தர் என்னோடு பவுல் சொல்றாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்து இருக்கிறேன். ஐ பிலீவ்ட் இன் ஹிம். எனக்கு தெரியும், நான் ஒருத்தர் நம்புறேன், அவர் யார் எனக்கு தெரியும். நாள் ஒன்று வரும், வேலை ஒன்று வரும், என் அன்பான ஐயா, என் அன்பான சகோதரி, கலங்கி கொண்டிருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் உயர்த்துவார். அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் நம்முடைய தேவனுமாய் இருக்கிறார். அம்மா, நீ முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றீங்களா? அழுறீங்களா? கேட்கிற சிஸ்டர் கிடைக்கலன்னு சொல்றீங்களா? இது ஒரு விதை, நீங்க விதைக்கிறீங்க. இது கண்ணீரின் விதை, உபவாசம் ஒரு விதை, பாடல் ஒரு விதை, வேதவாசம் ஒரு விதை. இன்னைக்கு விதை போட்டீங்கன்னா நாளைக்கு முளை தெழும்புமா? இல்லையே. It will take some time to grow. You need some water, you need some situation, you need some sun, you need some moon. அதுக்கு எல்லாம் வேணும், அப்பதான் அது வளரும். உங்கள் விசுவாசம், உங்கள் நம்பிக்கை, உங்கள் அழுகெல்லாம் சொல்ல உங்கள் மேலும் உங்கள் சந்ததியின் மேலும் உங்கள் சந்தானத்தின் மேலும் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். ஒரு அம்மா என்ன சொல்லுவாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், பாடுபடுறேன், ஏன் தெரியுமா? என் குழந்தை நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், அது காரணம் நான் நல்லா இருக்கணும்னா, என் குடும்பம் நல்லா இருக்கணும், எனக்கு கணவர், என்னுடைய பிள்ளைகள், நாங்கள் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், அதுக்காக தான் பாடுபடுறேன், அதற்காக ஆவானைகளை ஏற்றுக்கொள்கிறேன், அதற்காக நிந்தனைகளை ஏற்றுக்கொள்கிறேன், அதற்காக பழிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா நான் என் குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும். கர்த்தர் என்னை நம்பி என் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார், என் கணவரை கொடுத்துருக்கிறார், என் மனைவியை கொடுத்துருக்கிறார். ஸோ நான் அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும், அவங்களுக்கு நான் உதவி செய்யணும். அதனோட எய்மு, அதனோட கோலு. ஆண்டவர் சொல்லாரு, நீ கண்ணீரோட விதைங்க, கண்ணீரோட விதைங்க, ஜோம் பண்ணுங்க, அழுங்க, கதறுங்க. எப்படி தெரியுமா கதறமா? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுது போல தேவனே என் ஆத்துமா உண்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. நான் மனுஷங்கிட்ட போலியே, வேற யாருக்கிட்டையும் போலியே, நான் உங்ககிட்ட தானே வரேன், உங்ககிட்ட தானே கேட்குறேன். ஒரு மானானது நீரோடு வாஞ்சிக்கிறது போல எனக்கு இறக்க செய் வரைக்கும் யாக்கோபு சொல்றாருல, இரவு முழுதும் போராடி போராடி ஜெபித்த நான் வெற்றியை பெற்றேன். அந்த வெற்றி உங்களை தேடி வரும். உன் கண்ணீருக்கு ஒரு பலன் உண்டு, உன் உபாசுக்கு ஒரு பலன் உண்டு, உன் துதிக்கு ஒரு பலன் உண்டு, உன் ஒடுக்குதலுக்கு ஒரு பலன் உண்டு, உங்க சாக்ரிஃபைஸ்க்கு ஒரு பலன் உண்டு. ஐயோ உலகம் என்ன நினைக்கும் சாக்ரிஃபைஸ் பண்றீங்களே, இந்த சாக்ரிஃபைஸ் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவாருங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லை. இன்னைக்கு நான் கேட்டேன், எனக்கு மீன் கேட்டேன், எனக்கு மீன் கொடுத்தாரு. உங்களுக்கு மீன் தருவார், உங்கள் பிள்ளைக்கு மீன் பிடிக்க கற்று தருவார். அடுத்த பிள்ளைக்கு அடுத்த சந்ததிக்கு அதை எக்ஸ்போர்ட் பண்ண கற்று தருவார். அடுத்த சந்ததிக்கு அதை இம்போர்ட் பண்ண கற்று தருவார். அடுத்தவங்களுக்கு அல்லது எப்படி நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணோம் அதை சொல்லி தருவாருங்க. அதுதாங்க கர்த்தர். ஒரு சொட்டு கண்ணீர் கூட அவர் பதில் கொடுக்காத தேவனே இல்லைங்க. பைபிள் சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுத்துக்கொள்வார்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு கம்பீர சத்தம் உண்டாகும், ஒரு துதியின் சத்தம், ஒரு மகிழ்வின் சத்தம், ஒரு ஆனந்த சத்தம் இப்போதே உருவாகும். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. ரைட் நவ் ஆண்டவர் வந்து வாங்க வாங்க நீங்கள் போங்க, நாளைக்கு ஆஸ்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். இப்பொழுதே இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ரைட் நவ் நீங்கள் கேட்குற இதே வேலையில் உங்கள் காதுகளிலே வார்த்தைகள் விழுகிற இதே செகண்டில் உங்களுக்குள்ள மாற்றங்கள் வரும்.
நீங்கள் நம்புறீங்களா? Do you believe me? Do you believe the word of God? Yes. God is going to utilize you. God is going to bless you. நிச்சயமா அவர் ஒரு நல்ல தேவன், அவர் ஒரு நல்ல தேவன். அவரை போல நேசிக்கிறவங்க பார்க்குறவங்க யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. என் அனுபவத்தை சொல்கிறேன், உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். இப்போ நீ கடந்து வர பாதை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால சோர்ந்து போகாதீங்க, அதனால பலவீனம் அடையாதீங்க. பைபிள் சொல்லுகிறது, சோர்ந்து போகிற சத்துவத்தை கொடுத்து பலன் இல்லாதவனுக்கு அவர் பலத்தை பெருக பண்ணுகிறார். அவர் இல்லை மல்டிப்ளை பண்ணுற தேவனுங்க, ஆஸ்வதிக்கிற தேவனுங்க. ஈசாக்கு விதை விதைத்தான், தேவனாக கர்த்தர் அந்த விதைகளை ஆசீர்வதித்ததுனாலேயே அந்த வருடத்தில் அவன் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். பாருங்களேன், விதை விதைச்சாராம், 100 மடங்கு பலன். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் 100 மடங்குல 1000 மடங்கு பலனை தருவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்க ஒன்று செய்யணும், நாம் அதை நிச்சயித்து கொள்ள வேண்டும். 3வது பார்த்தீங்கன்னா, 5வது பார்த்தீங்கன்னா வருங்காலத்தை பற்றி நிச்சயம். அதான் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜோம் பண்ணுறீங்க, உங்களுக்கு மீன் உங்கள் பிள்ளைக்கு சொல்லி தருவார். அந்த மாதிரி அது வருங்காலத்தை குறித்து நான் ஜோம் பண்ணுறேன், என் சந்ததி நல்லாயிருக்கும், என் சந்தானம் நல்லாயிருக்கும், நான் கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல, அவனோட அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குதுல்ல, அந்த ஃபெய்த் இருக்குதுல்ல, அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் வரும். நான் இதை விட்டு கொடுக்கும்போது எனக்குள்ள நம்பிக்கை வரும். என் குழந்தைக்காக இதை இழக்கிறேன்னு சொல்லும்போது நமக்குள்ள ஒரு கெத்து வரும். அப்படி நம்ம ஜோம் பண்ணோம், இது நடந்தது, அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் தருவார். உலகம் தரக்கூடாத ஒரு சந்தோஷம், உலகம் தரக்கூடாத ஒரு சந்தோஷத்தை நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அடுத்து ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த ஓட்டத்தை ஓடுறவங்க எப்படி ஓடணுமா? பொறுமையோடு ஓட வேண்டுமா. ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயத்த சொல்கிறார்ல. நம்மளே ஒரு அவசர உலகத்தில் இருக்கிறோம் இல்லை, நம்ம இப்படி இருக்கிறோம், நம்மளால் ஓடி பொறுமையாக ஓட முடியுமா? ஓடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை. ஆனால் இங்கே சொல்கிறாங்க, எபிரேயர் 12:1, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணும். சில ஓடுவாங்க பாருங்க, தலை தெறிக்க ஓடுவாங்க. அவங்க ஏன் தான் ஓடுறாங்கன்னு தெரியாது, ஆனால் தலை தெறிக்க ஓடுவாங்க. சிலர் ஓடுவாங்க அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு ஓடுவாங்க, அப்படியே ஸ்பீடாக ஜெயிக்கணும், அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு சிலர் ஓடுறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன முயல் மாதிரி பகட்டப்ப என்ன பண்ணுறாங்க, தூங்கி விடுறாங்க. சிலர் தான் என்ன பண்ணுறாங்க, பொறுமையாக ஓடுறாங்க. இந்த வாழ்க்கையை கடந்து செல்வதற்கு பொறுமை மிக மிக அவசியம், நிதானம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்ல பாருங்க, லூக்கா 21:19, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். ஒருவேளை மற்றவர்களை கோபம் முட்டும் போதும், மற்றவர்கள் உங்களை எரிச்சலாக்கும் போதும், மற்றவர்களை குறை சொல்லும் போதும், மற்றவர்களை புரிந்து கொள்ளாத போதும், சில உறவுகள் உங்களை விட்டு பிரிந்து போக வேண்டும் என்று நினைக்கும் போதும், சில உறவுகள் உங்களை மதிக்காமல் உங்களை கேவலப்படுத்தும் போதும், உதாசீனப்படுத்தும் போதும், இங்கே சொல்கிறாங்க, மகிழ்ச்சியோடு இருப்பதே பொறுமை, பொறுமையோடு இருப்பதே மகிழ்ச்சி, மகிழ்ச்சியோடு இருப்பதே பொறுமை. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் பொறுமையோடு இந்த ட்ராவலை நீங்கள் தொடங்குங்க. இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் ட்ராவல் பண்ணுறாங்க, அங்கே உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே செங்கடையில் கடந்தாங்க, யோர்தானை கடந்தாங்க, எல்லாத்தையும் கடந்து வராங்க. இப்போ எரிகோவை கடக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்வார், பொறுமையோடு என்ன பண்ணுங்க, நீங்கள் எரிகோவை சுற்றி வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அவங்க எரிகோவை சுற்றி வரும்போது 7 நாள் வரணும், 7 முறை வரணும். அப்போ 13 முறை பெரிய எரிகோ கோட்டை சுற்றணும். இன்னொரு ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி நீங்கள் எரிகோவை சுற்றும் போது பேசக்கூடாது, செய்ய காட்டக்கூடாது, முணுமுணுக்கக்கூடாது. அப்போ அது என்ன இன்டைரக்ட் மீனிங்னா, பொறுமையோடு வரணும், யாரையும் குறை சொல்லாமல் வரணும், கதை பேசாமல் வரணும், அதுதான் மீனிங். அப்படி பொறுமையோடு வந்தபோது தான் அந்த எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. அவர் சொல்வார், ஆர்ப்பரியுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லும்போது ஜனங்கள் ஆர்ப்பரிப்பார்களாக. அப்போ தான் அந்த எரிகோ கோட்டை என்ன பண்ணும், இடிந்து விழும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இங்கே பொறுமையோடு ஓட வேண்டுமாம். ஸோ இன்றைக்கு கர்த்தர் அந்த பொறுமை உங்களுக்கு தருவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. அன்பின் ஆண்டவரே, உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த வேலைக்காய் நன்றி. ஒரு வேளை ஆண்டவரே, இந்த வாழ்க்கை பாதையில்
நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்கள் ஓட்டத்தில் நிதானமாக ஓடுறோமா தெரியாத ஆண்டவரே, தலை தெறிக்க ஓடுறோமா தெரியாத ஆண்டவரே, உணர்ச்சி வசப்பட்டு ஓடுறோமா தெரியாத ஆண்டவரே. ஒன்று தெரியும், நாங்கள் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். ஐயா, அந்த வேளையில் இந்த மெசேஜை கேட்குற ஒவ்வொரு வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றங்களை தருவீராக. வியாதியை உன்னிலிருந்து விலக்கவே நடி சென்றவரே, வியாதியின் கட்டுகள் மறைந்து போகட்டாண்டவரே, பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டாண்டவரே, வீடு இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல வீட்டை தாங்காண்டவரே, வேலை இல்லாத அன்பு பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலையை தாங்காண்டவரே, திருமணமாகாத குழந்தைகளுக்கு ஒரு நல்ல திருமணத்தை தாருங்க ஆண்டவரே. என்னால் ஜெபிக்க முடியவில்லை, வேதத்தை வாசிக்க முடியவில்லை, துதிக்க முடியவில்லை என்று ஆவிக்குரிய அந்த காரியத்தில் ஆண்டவரே அவங்க கொஞ்சம் தயக்கமாக தாக்கமாக இருந்தான். அவளுக்களை புது வெள்ளனை தாருங்க ஆண்டவரே, பரிசுத்தாவியை தாருங்க ஆண்டவரே, வல்லமையை தாருங்க ஆண்டவரே, விண்ணப்பத்தினாவை ஊற்றுவீராக, ஜபாவியை ஊற்றுவீராக, மன்றாட்டினாவை ஊற்றுவீராக. நீங்க சொன்னீங்களப்பா, நிச்சயமாக நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்கள் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் சொன்னீங்களே, அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி தாங்க ஆண்டவரை. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் வழியாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.